என்ன ஒரு நம்பிக்கையா வந்திருக்கிற சொல்லுங்க. என் வாழ்க்கை வளம் பெற வேண்டும், நானும் நிம்மதியாக வாழ்வேன். வாழ்த்துகின்ற வாழ்த்தெல்லாம் எனக்கு பழிக்கிற தாய் அம்மா. எத்தனையோ திருமணத்தை நீங்கள் உலகத்துல பார்த்திருப்பீங்க. மாண்டு போயிருக்கின்ற பிணத்தை உயிரோடு வாழக்கூடிய ஒரு பெண்ணின் உள்ளத்தில் எத்தனை லட்சிய கனவுகள் எல்லாம் இருக்கும் தெரியுமா? எனக்கு இப்படிலாம் புருஷன் என் அன்பை புரிஞ்சு நடந்துக்கணும், எவ்வளவு பாசமா இருக்கணும், இதெல்லாம் எப்படி எல்லாம் வண்ண வண்ணமா கற்பனை செய்வாங்க தெரியுமா? ஆனால் இது மாண்டு கிடக்கிற பணத்தை நான் திருமணம் செய்து கிடந்து ஆடுவேன் தலையில எழுதிட்டேன். வாராததை வா என்று வருந்தி அழைத்தாலும் வராது, வந்த சோதகனையை போய் என்று சொன்னால போகாது. நெருப்பிலே பிறந்தவள் பாஞ்சாலி, நெருப்பாலைய சுட்டவள் கண்ணகி, நெருப்பைய சுட்டவள் சீதை. நிறைவோடு வந்திருக்கேன். அப்படியாக பாலை எடுத்து வாழ்த்தி பெரியவங்க நீங்க எனக்கு கொடுங்க. ராமச்சந்திரமூர்த்தி 14 வருஷம் காட்டுக்கு போனாரு. சித்தனை கைகையின் வார்த்தை சிறைமேற்கொண்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி 14 வருஷம் காட்டுக்கு போகணும் என்று விதிவசமா இருக்கிறது. தசரத சக்கரவர்த்தி இடத்திலே 2 வரம் கேட்டாலாம் கைகேயி. அதிலே முதல் வரமானது, என் மகன் பரதன் இந்நாட்டை 14 வருஷம் ஆளணும், உன் மகன் ராமன் 14 வருஷம் காடாள வேண்டும் என்று. அந்த வரத்தின்படி சென்றவன் தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி அவர் மரவுரி தரித்து காட்டுக்கு போகும்போது அரசகுமாரியா பிறந்தவ சீதை. அவளுக்கு என்ன தலையெழுத்தா? கணவனுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்காங்க பாருங்க. என் கணவன் இல்லாத நாடு எனக்கு காடுதான் இந்த அயோத்தி, இந்த நாட்டில் நான் வாழ மாட்டேன், என் கணவன் இருக்கின்ற இடமே எனக்கு அயோத்தி என்று சொல்லி நிழல் போன்று ஜானகி தேவியும் மரவுரி தரித்து கணவனோடு புறப்பட்டாள். இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? சொன்னாதான் தெரியுமா? அது மட்டும் இல்லை ஐயா, கணவனை நல்லவன் என்று உலகத்திற்கு நிரூபித்து காட்ட வேண்டுமே என்று ஒரு கை சிலம்ப வைத்துமே வட்டு போராடி இருக்கிறாள். ஏன்? நம்ம கணவனை திருடுன்னு சொல்லிட்டாங்களே, மகார யானையின் கால் சிலம்பை திருடி விட்டான் என்று அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களே, கணவனை இழந்து தவிக்கின்றேனே, இந்த மதுரையே கொழுந்து விட்டு எறிய வேண்டும். தவறான தீர்ப்பினை வழங்கிய பாண்டிய மன்னா, உன் நாடு அழிஞ்சு போக வேண்டும் என்று தேன் போன்று என் வாழ்க்கையை அழித்தாயே, தவறான தீர்ப்பினை சொல்லி என் மன்னவனை சாய்த்தாயே என்று சொல்லி மதுரையே கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று கொடிய சாபத்தை கொடுத்தாள். கற்புக்கரசி கண்ணகி சின்னஞ்சிறு குழந்தை கேட்டாலும் அதற்கு அற்புதமான விளக்கங்களை சொல்லும் தெரியுமா? மும்மூர்த்திகளை குழந்தையாக்கி தாலாட்டு பாடினாள் அனுசியா என்றவள். ஒரு செக்கிலிச்ச குளத்திலே பிறந்தவளாக இருந்தாலும் அருந்ததி என்றவள் இன்று வானத்திலே நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறாள். அம்மியை மிதித்து அருந்ததியை பார்த்து 10 பேர் அறிய பச்சை பந்தலே ஒரு மணாளன் ஒரு மங்கையின் கழுத்திலே திருமங்கலையும் சூடுகிறார். அந்த அருந்ததி என்றவள் யார்? என்ன குலம் அவள்? தாழ்த்தப்பட்ட குலமா இருந்தாலும் அவள் அருந்ததி. அருந்ததி எங்கிருக்கிறாள்? நட்சத்திரமா வானத்திலே இருக்கின்றாள். இப்படி எல்லாம் இருக்கிறது எத்தனையோ கதைகள். கணவனுடைய உயிரை மீட்டு காப்பாற்ற வேண்டுமே என்று சத்திவான் உயிரை கவர்ந்து சென்ற காலதேவனே, உன்னோடு நானும் வருகின்றேன் யமதர்மா. என் கணவருக்கு மீண்டும் உயிர் வேண்டும் என்று கேட்கின்றார், கொடுக்க முடியாது என்று ஈவிரக்கம் இல்லாமல் உரைக்கின்றார். சத்திவான் சாவித்திரி என்றவர் சாதாரணமானவர் கிடையாது. அந்த யமதருமனோடு போராடி மன்றாடி மண்டியிட்டு அழுது கத்தி கதறி பல சாதன சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு பல சாபத்தையும் பெற்றுக்கொண்டு கணவனுடைய உயிரை மீட்டு வந்தால் சத்திவான் சாவித்திரி என்றவர். தேவர்களுக்கும் தெரியாத தாலியானது இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே ஒரு தோட்டியின் கண்களிலே தென்பட்டதே என்று அந்த சந்திரமதி அம்மையார் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே மகன் லோகிதாசனை சுடுகின்ற போது அவளுக்கு நேர்ந்த சோதனைகள் தெரியுமா? அந்த தாலிக்கு எத்தனை ஒரு மகத்துவம் இருக்கிறது பாருங்கள். நாடிழந்து நகரம் இழந்து பணம் பொருள் செல்வம் அத்தனை இழந்து கட்டிய மனையாளையை இழந்து மகனை லோகிதாசனை இழந்து இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே சுடுகோலை ஏந்தி ஒரு பிணத்தை சுடும் தோட்டியாக பணிபுரிந்தார். சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. ஐயா பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் தெரியுமா? எத்தனை எத்தனை அற்புதங்கள் எல்லாம் நம்முடைய நாட்டிலே நிகழ்ந்தது. அதனுடைய பாதையில் தான் இந்த ஒரு சிலரெல்லாம் தாய்மார்கள் அருமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த மாண்டு போயிருக்கின்ற பிணத்தை திருமணம் செய்து கொண்டு இவள் என்ன ஒரு இன்பத்தை காண போகின்றார் என்று நீங்க நினைக்கலாம். ஆனா
நம்பினார் கெடுவலி 4 முறை தீர்ப்பு. நான் தெய்வத்தை நம்புகின்றவள். முடியும் என்னால் முடியும். பெரியவங்கெல்லாம் மனசு நிறைஞ்சு வாழ்த்துங்க. அத்தனை பேரும் வாழ்த்துங்க. ஐயா கெட்டி மேல கொட்டுங்க. வாழ்த்துங்க தாயே. உங்க மகளா நினைச்சு வாழ்த்துங்க. உங்க கூட பிறந்த சகோதரியா நினைச்சு வாழ்த்துங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சு ஐயா மாண்டு போயிருக்கின்ற தினமாக இருந்தாலும் இவருக்கும் எனக்கும் இப்போது என்ன உறவு? கணவன் மனைவி என்ற உறவாகிவிட்டது. அவர் கையிலே வைத்துதானே மாலையின் கழுத்திலே போட்டுக் கொண்டேன். அவர் கையிலே வைத்துதானே திருமாங்கலையும் என் கழுத்திலே சூடிக்கொண்டேன். ஐயா கணவன் மனைவி என்ற உறவை சொல்லி பிணத்தை எடுத்து என் தொடை மீது வைத்து சிறிது நேரம் நான் மன உருக அழுது விட்டு பிறகு அழைக்கின்றேன். அப்படியாகட்டும் ஐயா. ஒரு தாமல் தட்டுல கொஞ்சம் கற்பூர உதிரிப்பூ எடுத்துட்டு வாங்க. ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாயே. அருமையாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரோ என்ன வாழ்த்துங்க. அம்மா தேரோடம் வாழ்வு என்று ஓடோடி வைத என்னை போராட வைத்தாரே நீரோட வைத்தாரே நீரோட வைத்தாரே எட்டடுக்கு மாளிகையை ஏற்றி வந்த என் தலைவனே விட்டு விட்டு சென்றானடி வேறுபட்டு நின்றானே என்று வேறுபட்டு நின்றானே. தாமாட்ட கேட்டா வா
ஏறுபட்டு நீ